விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புயல் மற்றும் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். சேதமடைந்த குடிசைகளுக்கு 10,000 ரூபாயும், முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கருணாநிதி கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டிக்கொள்ள முன்னுரிமையும் வழங்கப்படும் என முதலமைச்சர் அறிவித்துள்ளார். மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பாசன பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 17,000 ரூபாய் தரப்படும் என தெரிவித்துள்ள அவர், பல்லாண்டு பயிர்கள் மற்றும் மரங்கள் சேதமடைந்திருந்தால் ஹெக்டேருக்கு 22,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மழையினால் பாதிக்கப்பட்ட மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,500 ரூபாயும், உயிரிழந்த பசுக்களுக்கு 37,500 ரூபாயும், வெள்ளாடு செம்மறி ஆடுகளுக்கு 4,000 ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் கூறியுள்ளார். விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 3 மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 2,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு திமுக அரசு அறிவித்துள்ள நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதல்வர் ஸ்டாலினின் வெற்று விளம்பரங்களை நம்பி லட்சக்கணக்கான மக்கள் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். மேலும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட மாவட்டங்களில் வெள்ள அபாய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, நிவாரண முகாம்கள், தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என கூறியுள்ளார். இதனால் கடலூர் மற்றும் விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் உடைமைகளை இழந்து உணவு மற்றும் குடிநீர் கிடைக்காமல் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, முன் அறிவிப்பு இன்றி சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டதால் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் என சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வேளாண் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் நேரில் சென்று கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு நிவாரணத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்.